வழக்கம் போலதான் ஒரு பத்திரிக்கை வந்தது. நானும் சாதாரணமா அந்த பத்திரிகையை கடந்து போயிடலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த பத்திரிகையில உள்ள செய்தி என்னை கடக்க விடாம ஒரு நிமிஷம் உரைய வச்சிருச்சுன்னா பாத்துக்கங்களேன். என்னங்க அப்படி என்னங்க செய்தி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு திருமண பத்திரிகையில பேர் போடுறது சகஜம். இது ஒரு புதுமனை புகுவிழா பத்திரிகை. புதுமனை புகுவிழா பத்திரிகைனாவே ஒரு ஒத்த காடா இருக்கும், பார்த்திருப்போம். இது 4 பக்கமா இருந்தோனே என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் பேர்ல அந்த பத்திரிகையை திருப்பி பார்த்தேன். பத்திரிகைய படிக்கும் போது ஆச்சரியர என் கண்கள் விரிந்தது. ஏன் அப்படின்னா, மருந்துக்கு கூட பாராட்டு இல்லாத ஒரு ஊர்ல ஒரு பக்கத்தையே ஒதுக்கி நன்றி சொல்றதுல என்னங்க பெரிய ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா கூட, நன்றினா கிட்டத்தட்ட தான் பிறந்ததுல இருந்து இப்ப வீடு கட்டின வரைக்கும் தான் சந்தித்த மனிதர்கள், வேலைக்காக உதவிய மனிதர்கள், துணைவியாருக்கு நன்றி சொல்றதாகட்டும், குழந்தைகளுக்கு நன்றி சொல்றதாகட்டும், அப்படி மிக சிறப்பா ஒவ்வொரு வரியையும் கொடுத்தத மட்டும் இல்லாம அதிலேயே ஒரு முத்தாய்ப்பாக எனக்கு பாரதியாரோட வரிகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னா, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். ஒரு அற்புதமான வரி இருக்கும். அப்படி தன்னுடைய எதிரிக்கும் நன்றி சொல்லி அந்த பாடலை முடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்ல, அதுல உள்ள பக்கத்துல உள்ள தன் தாயார் தகப்பனார் ஆகட்டும், தன்னுடைய அண்ணன் அண்ணி ஆகட்டும், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பத்திரிகையை பார்த்தோம். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. என்னை இவ்வுலகிற்கு வித்திட்டவர் இறைவன், பூமிக்கு வழிகாட்டியவர்கள் தாய் தந்தை, வளர்த்து சீராட்டியது சகோதர சகோதரிகள், கல்வி கண் திறந்தவர்கள் ஆசிரிய பெருமக்கள், விளையாட்டை கற்றுத்தந்தவர்கள் உடன் நண்பர்கள், வேலை வாய்ப்பை ஊட்டியது எனது உயிரான கணேசன் தியாகராஜன், நினைவில் வாழும் விநாயகமூர்த்தி சௌரிராஜன், பணியாணை வழங்கியது கீழ்வேலூர் KSM இப்ராஹிம் ராவுத்தர், வாழ்க்கை துணையை ஊட்டியது தெற்குப்பனையூர் தர்மராஜ் இறையான்குடி சுப்பையன் அவர்கள், துணைவியாரை செல்வ மகளை ஈன்ற இறையான்குடி சுப்பிரமணியம் தனலட்சுமி தம்பதியர், குடில் அமைய அடித்தளம் இட்டவர்கள் முயல்மார்க் V சுப்பிரமணியன், கூத்தூர் கொத்தனார் சுப்பிரமணிய தேவர், முதல் மனையை முழுமனதுடன் வழங்கிய கூத்தூர் M காயாம்பு குடும்பத்தினர், தாராள மனதுடன் மனை வழங்கிய J சுவாமிநாத குருக்கள் ராஜலட்சுமி, வம்சத்தை வணங்குவதில் பெருமை கொள்வேன். தற்போது தாய் காவேரி குடில் அமைய முயற்சித்தவர் இழுப்பூர் RSR சுப்பிரமணியன், மனை வழங்கியது வடகாலத்தூர் கருப்பர் பாலசுப்பிரமணியன் கவிதா குடும்பத்தார், முதல் நிதி அளித்தவர் இழுப்பூர் வெங்கடேசன் பானுமதி மணியன், வளர்ச்சிக்கும் உழைப்புக்கும் அயராறு தோள் நின்ற துணைவியார் K திலகவதி, மகனாய் தோழனாய் உடன் நின்ற செல்வ புதல்வர்கள் K சபரிநாதன் K வித்யாசாகர், எனது உழைப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருள் பணம் கொடுத்து உதவிய உறவுகள் நண்பர்கள், வளர்ச்சியை காழ்ப்புணர்ச்சியால் இடையூறு விளைவித்த சிலர், உடன் பணிபுரியும் வங்கி அலுவலர்கள், அங்காடி பணி விற்பனை அலுவலர்கள், கூட்டுறவு துறை அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், இழுப்பூர் கிராம பொதுமக்கள், அனைத்து அரசியல் கட்சி நண்பர்கள், வர்த்தக பெருமக்கள், வேளாண்மை பெருமக்கள், நான் பணிபுரிந்த கிராம கூட்டுறவு அங்காடியைச் சேர்ந்த ரேஷன் கார்டு குடும்பத்தார்கள் அனைவருக்கும் என் பொற்கரங்கள் இருகரம் கூப்பி வணங்கி மேலும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்த வரவேற்று நன்றி தெரிவித்து வணங்குகின்றேன். இப்படிக்கு அங்காடி T கார்த்திகேயன் இழுப்பூர். இவர் என் கணவரின் நெருங்கிய நண்பர். அது மட்டுமல்லாது என்னை தன் சொந்த சகோதரியை போல பாசம் காட்டுபவர். எனக்கு என்ன இத பகிர்ந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்பதான் ஒரு அன்பின் துளிர், நன்றியின் துளிர், பாராட்டின் துளிர் துளிர் விட்டு கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் தானே அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுடைய செயல்களை அங்கீகரித்தால் இன்னும் மாபெரும் செயல்களை நாம் செய்வதற்கு அது உதவியாக அமையும். நன்றி உறவுகளே.